பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற அல்லது அவருக்கு துதி என மகிமையை செலுத்துகின்ற ஒரு சில இறைவாக்குகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள் என்கிற தலையங்கத்தின் வாயிலாக ஒரு 5 இறைவார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேறொன்றுமில்லை, கர்த்தரை எவைகளெல்லாம் இந்த உலகத்திலே துதிக்க வேண்டும், படைக்கப்பட்டவைகள் அனைத்தும், வேறு வார்த்தைகளில் சொன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் சிருஷ்டிகர்த்தாவை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேத வசனங்கள் நமக்கு கற்பிக்கிறது. அதில் முதலாவது, வானங்களில் உள்ளவைகளே அவரை துதியுங்கள் என்று 148ஆம் சங்கீதத்திலே ஒரு சங்கீதம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த 148ஆம் சங்கீதத்தின் முதல் 6 வசனங்களை நான் இந்த இறை செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா என்றால் பிரைஸ் யூ த லார்ட் என்று அர்த்தம் கொள்ளுகிற வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா என்பதை கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் சங்கீதங்களின் புஸ்தகம் 148ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆங்கில வேதாகமம் பிரைஸ் யூ த லார்ட் என்று சொல்லுகிறது. தமிழ் வேதாகமம் அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறது. 2 வார்த்தைகளும் வெவ்வேறு பொருளர்த்தம் கொண்டவைகள் போல சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் அதனுடைய பொருள் ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அல்லது கர்த்தரை துதியுங்கள். ஆங்கில வேதாகமும் அதை ஒரே வார்த்தைகளை சொல்லுகிறது, பிரைஸ் யூ த லார்ட் அல்லது பிரைஸ் யூ டு த லார்ட் என்று சொல்லுகிறது. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள் என்று எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஹல்லேலூயா என்று சொல்லுவேன் என்றால் நீங்கள் அதற்கு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவது நன்மை என்ன? வானங்களை அவர் படைத்திருக்கிறார். இந்த வானங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. வானங்களில் உள்ளவைகள் அனைத்தும் நம்முடைய தேவைகளுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வானங்களிலும் வானாதி வானங்களிலும் படைக்கப்பட்டிருக்கிறவைகளுக்காக நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். நான் அல்லேலூயா சொன்னால் நீங்களும் அல்லேலூயா சொல்லக்கூடாது. நாம் பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னால் நீங்களும் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லக்கூடாது. காரணம், அறியாமையினாலே நாம் அதை பயன்படுத்துகிறோம் அந்த வார்த்தைகளை. அப்படியே நான் சொல்லுவதை நீங்களே திருப்பி சொல்லுகிறீர்கள் என்றால் இது அறியாமைதான், வேறொன்றுமில்லை. அல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற நன்மைகளுக்காக, நாம் இந்த பூமியிலே வாழுவதற்கு அவர் நமக்கு செய்து படைத்து வைத்திருக்கிற அனைத்து படைப்புகளுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் யூ த லார்ட். பிரைஸ் யூ, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்கிற பொருள் அர்த்தத்திலே அல்லேலூயா என்ற வார்த்தை வருகிறது.
அங்கே சொல்லுகிறது. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். முதலாவது யாரிடத்தில்? மனிதரிடத்தில் துதிக்க சொல்லவில்லை. அந்த 148ஆம் சங்கீதம், நீங்கள் அதனாலே தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் 148ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை தான் விவரிக்கிறேன். வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். வானங்களில் உள்ளவைகள் அவைகள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் அறிந்திருக்கிறது அவைகளைத்தான். வானங்களில் இருக்கிறது காற்று, மேகம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அவை எல்லாவற்றையும் அவர் வரிசைப்படுத்துகிறார் அந்த பிந்தின 5 வசனங்களிலே. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். அதாவது வானாதி வானங்களில் படைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து படைப்புகளே, அனைத்து சிருஷ்டிகளே கர்த்தரை துதியுங்கள். மனிதர்களாகிய நாம் மட்டுமல்ல கர்த்தரை துதிப்பது, எல்லாவற்றுக்கும் படைக்கப்பட்ட அனைத்தும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உன்னதங்களில் அவரை துதியுங்கள். உன்னதங்களில், வானாதி வானங்களின் உன்னதங்கள், வானாதி வானங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு விஞ்ஞானமும் அதை சொல்லுகிறது. வானங்களிலே எத்தனையோ மண்டலங்கள் இருக்கிறது, எத்தனையோ கேலக்சிஸ் இருக்கிறது. சூரிய மண்டலம் என்கிற இந்த கேலக்சி மட்டுமல்ல, வானாதி வானங்கள், வான மண்டலங்களிலே நூற்றுக்கணக்கான கேலக்சிஸ், மண்டலங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வான மண்டலங்கள், வான மண்டலங்கள் அனைத்திற்கும் உன்னதத்திலே, உன்னதங்களே அவரை துதியுங்கள், அல்லது உன்னதத்தில் உள்ளவைகளே அவரை துதியுங்கள். உன்னதத்தில் உள்ளவைகளவை வானாதி வானங்களின் உன்னதங்களிலே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் அவருடைய விடியற் காலத்து நட்சத்திரங்களாகிய அவரை ஆராதனை கூட்டத்து நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆராதனை கூட்டத்து நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது. வானாதி வானங்களின் உன்னதங்களிலே தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் அதை படிக்கலாம். வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், இவைகளிலே நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சிங்காசனத்தைக்கு முன்பாக 24 சிங்காசனங்கள், 24 மூப்பர்கள், பூமியின் ஜனங்களுடைய பிரதிநிதித்துவ மூப்பர்களாகிய 24 மூப்பர்களின் சிங்காசனங்கள் இருந்தன. அவர்களுக்கு முன்னாக, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக, தேவனுடைய சிங்காசனத்திற்கும் மூப்பர்களுடைய சிங்காசனங்களுக்கும் இடையிலே வேறு 3 சிங்காசனங்கள் இருக்கின்றன. ஆக மொத்தம் 27 நட்சத்திரங்கள் பூமியின் ஜனங்களுடைய பிரதிநிதித்துவ மூப்பர்களாக தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் கர்த்தரை துதிக்கின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்திலே மூப்பர்கள் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக தங்கள் கிரீடங்களை கழற்றி தரையிலே வைத்துக் கொண்டு அவர்கள் தண்டனிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து பணிந்து பரிசுத்தர் 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 என்று என்றென்றைக்கும் உள்ள தேவனாயிருக்கிற படைப்பின் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவனை பரிசுத்தர் 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 என்று அவரை துதிக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் வானாதி வானங்களில், வான மண்டலங்களில் உன்னதங்களிலே அவரை துதியுங்கள். 2ஆம் வசனம், 148ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். தூதர்கள் என்றால் வானசேனைகள், த லார்ட் ஆஃப் கோஸ்ட் அல்லது லார்ட் காட் த கோஸ்ட் என்று வரும். அதாவது ஆவி, கோஸ்ட் என்றால் ஆவிகள். வானாதி வானங்களின் வான மண்டலங்களில் உள்ள ஆவிகளே. கோஸ்ட் என்றால் வேறொரு அர்த்தம் இருக்கிறது. த ஹெவன்லி ஆர்மீஸ். தமிழ் வேதாகமும் அவனை வான சேனைகளே, கர்த்தருடைய சேனைகளே, இஸ்ரவேலின் சேனைகளே, இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறது தமிழ் வேதாகமம். ஆங்கில வேதாகமம் லார்ட் த காட் ஆஃப் கோஸ்ட் என்று சொல்லுகிறது, கோட்ஸ். அப்படியானால் வானங்களில் உள்ள, வான மண்டலங்களில் உள்ள ஆவிகளின் சேனைகளே அதிபதியாகிய கர்த்தாவே, அல்லது த ஹெவன்லி ஆர்மிஸ், வானுலக யுத்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று
தூதர்களே, அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வசனம் சொல்கிறது, அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். வானமண்டலங்களில் இருக்கிற நட்சத்திரங்கள் அனைத்தும் அவருடைய தூதர்களே. ஏன்னா இந்த 5 வசனம், இந்த 5-6 வசனங்களுக்குள்ளே இதற்கான தெளிவான விளக்கங்கள் இருக்கிறது. வானங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும், வானங்களின் உன்னதங்களிலே அவரை துதிக்க வேண்டும். உன்னதங்களிலே தேவனுடைய விடியற்காலத்து நட்சத்திரங்கள், அதாவது ஆராதனை கூட்டத்து தூதர்களின் நட்சத்திரங்கள், அல்லது ஆராதனை கூட்டத்து தூதர்களாகிய நட்சத்திரங்கள் அவரை துதிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். யோபு 38ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையான வசனங்களிலே சொல்லுகிறார், பூமியை மனுஷனுடைய குடியிருப்புக்காக செய்து படைத்து சமுத்திரத்தின் ஆழங்களிலே அவர் நிலைநிறுத்துகின்ற போது, அதனுடைய கோடிக்கல்லை வைக்கிற போது, மூலைக்கல்லை ஸ்தாபிக்கிற போது, பூமிக்கு ஒரு மூலைக்கல்லை கோடிக்கல்லாக தென்கோடியிலே, தென்கிழக்கு கோடியிலே அந்த மூலாதாரம் மூலஸ்தானத்தை நிலைநிறுத்துகிற போது, விடியற்காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாய் கம்பீரித்து பாடினவே. அங்கே துதித்து கம்பீரித்து கர்த்தரை, சிருஷ்டிகர்த்தாவாகிய கர்த்தரை துதித்து பாடின அந்த தூதர்கள் எல்லாம் யார்? வானாதி வானங்களின் உன்னதங்களிலே விற்றிருந்த அரசாளுகிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆராதனை கூட்டத்து தூதர்கள். அப்படியானால் அவர் சொல்லுகிறார், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். விடியற்காலத்து நட்சத்திரங்கள் தான் தேவதூதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நாம் பல்வேறு செய்திகளிலே இதை சுட்டி காட்டுவதுண்டு. யோபு 38ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையான வசனங்களிலே சொல்லப்பட்ட அந்த விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடின நட்சத்திரங்கள் தான் இந்த சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் பூமியை சமுத்திரத்தின் ஆழங்களிலே நிலைநிறுத்துகின்ற போது அதை கண்டு அவரை துதித்து பாடின அதே விடியற்காலத்து நட்சத்திரங்கள் தான் அந்த சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் மரியாளின் வயிற்றில் மனிதகுமாரனாக பிறந்த போது பெத்லகேமிலே கழுதைக்கு தீவனம் வைக்கிற தொட்டியிலே, கொட்டகையிலே அல்ல, கிச்சிலி மரத்தின் நிழலிலே, புல் தரையிலே சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் மனிதகுமாரனாக பிறந்தபோது கபிரியேல் தூதனுடன் அந்த பரமசேனையின் திரள், அந்த விடியற்காலத்து நட்சத்திரங்களாகிய ஆராதனை கூட்டத்து கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிற அந்த பரமசேனையின் திரள் தூதர்களாக தோன்றி, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி புகழ்ந்து பாடி வாழ்த்தினார்கள். ஆக நட்சத்திரங்கள் அனைத்தும் தேவதூதர்களே. இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தெபோராளின் காலத்தில் இஸ்ரவேலிலே நியாயாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்த தெபோராள் என்கிற தீர்க்கதரிசினியின் காலத்தில் வாராக் என்கிற அந்த படைத்தலைவனோடு சிஸ்ராவுக்கு விரோதமாய், யாபீனுடைய சேனாதிபதியாகிய சிஸ்ராவுக்கு விரோதமாய், அவனுடைய சேனைகளுக்கு விரோதமாய் யுத்தம் நடந்தபோது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து, அதாவது தங்கள் மண்டலங்களிலிருந்து பூமியிலே வாராக்கோடும் இஸ்ரவேலர்களோடும் தெபோராளோடும் யுத்தம் செய்து கொண்டிருந்த சிஸ்ராவின் சேனைகளுக்கு எதிராக வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் யுத்தம் செய்தன. அதாவது நட்சத்திரங்கள் தேவதூதர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது வானுலக யுத்த சேனைகள் என்று சொல்ல வருகிறேன். அதை நன்றாக நாம் வேதத்தை தெளிவாக ஆராய்ந்து நிதானமாக திரும்ப திரும்ப படித்தால் இந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும். ஒரு பிரசங்கியார் சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த பிரசங்கியார்களுக்கு இது தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது என்ன வெறும் சூரியன், அது என்ன வெறும் சந்திரன், அங்கே இருக்கிற மின்மினி பூச்சிகள், நட்சத்திரங்கள், இதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ஏன்னா விஞ்ஞானம் சொல்றதையும் நம்ப மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏலியன்ஸ் என்று சொல்லுகிறீர்களே, வானுலக ஜீவன்கள் என்று,
ஏலியன்ஸ் எல்லாம் வர்ற ஏலியன்ஸ் எல்லாம் தூதர்கள் அல்ல. தூதர்கள் ஒளி உமிழுகின்ற நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவர்களாக இருப்பார்கள். இந்த ஏலியன்ஸ், நீங்கள் இங்கே உலகத்திலே வந்து செல்லுகிற ஏலியன்ஸ் யாரு? விழுந்து போன தூதர்களின் கூட்டம். வானத்திலையும் இருக்கிறாங்க. இருளின் மண்டலங்களிலே வாசம் பண்ணுகிற தூதர்கள், அதாவது பிசாசுகளை போல் இருக்கும். அந்த ஏலியன்ஸுக்கு தோற்றத்தை அவர்கள் காண்பிக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவைகளும் கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்கும். ஆனால் அவைகள் கர்த்தரை துதிக்குமா என்று கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற சேனைகள், அது இருளின் சேனைகள். அவைகளும் கர்த்தருடைய நாமத்தை கேட்டாலே பயந்து நடுங்கும். சாத்தானும் நடுங்குவோம். அவைகள் சாத்தானுடைய சேனைகள். நீங்கள் அதை நன்றாக ரெண்டுக்கு வித்தியாசம் புரிந்து கொள்ளுங்கள். என்கிட்ட நிறைய பேர் அந்த கேள்விகளை கேட்பதுண்டு. அவர்களுடைய வாட்ஸ்அப்புகளிலே அந்த கேள்விகளை கேட்பார்கள். ஐயா, ஏலியன்ஸ்னா யாரு? தூதர்கள்னா யாரு? ஃபாலன் ஏஞ்சல்ஸ் தான் யாரு? விழுந்து போன தூதர்கள் தான் ஏலியன்ஸ். அவங்களுக்கு ஒளி இருக்காது. இருண்ட வடிவங்களாக இருளின் வடிவங்களாக இருப்பார்கள். ஆனால் நட்சத்திரங்கள் என்றால் தேவதூதர்கள், ஒளியின் தூதர்களாக இருப்பார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். ஏன்? உங்களை அவைகளையும் படைத்தவர், சிருஷ்டித்தவர், உங்கள் சிருஷ்டிகர்த்தாவாகிய கர்த்தரை நீங்கள் துதியுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய சேனைகளே, அவருடைய வானுலக யுத்த சேனைகளே, அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அதாவது நட்சத்திர கூட்டங்களே, வானங்களிலே காணப்படுகிற வானாதி வானங்கள், வான மண்டலங்கள், ராசி மண்டலங்கள், இதெல்லாம் தான் நட்சத்திர மண்டலங்கள். நட்சத்திரங்களே, நட்சத்திர மண்டலங்களே, அவைகளில் உள்ள அனைத்தும் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். உங்களை சிருஷ்டித்தவரை, உங்களை உருவாக்கி படைத்தவரை துதியுங்கள். 3வது வசனம், 148ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். நான் சொல்றது எல்லாம் ஒண்ணுதான், ஆனா அவரை வேறுபடுத்தி பிரித்து பிரித்து சொல்லுகிறார். நான் அதைத்தான் ஆரம்ப வசனத்திலே அதை சொல்லிட்டேன். பிந்திர வசனங்களை விவரிக்க வேண்டும் என்றால் அதை தெளிவுபடுத்துகிறார் திரும்ப. அருமையானவர்களே, சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். பிரகாசம் உள்ளவைகள் அனைத்தும் அவரை துதிக்கிறது. நான் முந்தின வசனம் விளக்கும் போது சொன்னேன், ஏலியன்ஸ், இருளின் வடிவங்கள், ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அவரை துதிக்க மாட்டார்கள். அவர்களை துதிப்பதற்கு அவரை கர்த்தரை துதிப்பதற்கு அவர் கட்டாயப்படுத்தவும் இல்லை. ஆனால் ஒரு இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதித்த அந்த சாத்தானை பார்த்து சொல்லுவார், சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரை பணிந்து கொள்வாயாக என்று சொல்லுகிறார். நிர்பந்திக்கவில்லை, அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சாத்தான் சொல்லுகிறான், படைப்பின் தேவனாகிய கர்த்தர் மனிதகுமாரனாக பிறந்திருக்கிறார். அந்த மனிதகுமாரனாகிய இயேசுவை சோதிப்பதற்காக சாத்தான், இருளின் தூதனாகிய, இருளின் அதிபதியாகிய சாத்தான் வந்து நிற்கிறான். அவன் 3 முறை அவரை சோதிக்கிறான். உங்களுக்கு தெரியும், மலையின் மேலிருந்து குதிக்க சொல்லுகிறான், தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேலிருந்து குதிக்க சொல்லுகிறான், அங்கே தேவதூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்களே என்றெல்லாம் அவரை சோதிக்கிறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களாக இருந்தால் உடனே குதிச்சிருவான். ஏன்னா தங்களிடத்தில் இருக்கிற மாய வித்தைகளினால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று. ஏன்னா அதனால தான் எந்த அற்புதங்களை ஒரு மேலும் செய்ய மாட்டேங்கிறான். தேவாலயத்துக்கு உப்பரிக்கையில கொண்டு விட்டுக்கிட்டு, அதாவது உச்சியில கொண்டு போய் விட்டுக்கிட்டு, நீ கீழே குதி, உம்முடைய தேவதூதர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உம்மை தங்கள் கைகளிலே ஏந்தி கொள்ளுவார்கள். இதெல்லாம் மேஜிக் வித்தையில, அதாவது அக்கல்ட் பிராக்டிசஸ்ல, மாய மந்திர ஜால வித்தைகளிலே நடப்பிக்க முடியும்னா நம்ம ஆசாமிகள், நம்ம பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த வித்தைகளை நடத்திடுவான். மரத்துக்கு மேலே இருந்து கீழே குதிச்சிருவான், இல்லைனா மலைக்கு உச்சியில எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி கீழே குதிச்சிருவான் கைலாயத்துக்கு. ஏன்னா அதையெல்லாம் செய்ய முடியல.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளின் அதிபதியாகிய சாத்தானிடத்திலே சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஏன்னா இவன் ஆராதனை கூட்டத்து தூதன், கர்த்தரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தவன், அந்த வேலையை போகிறார். இங்கே அவர் ஏலியன்ஸ் என்றால் இருளின் ஆவிகள், விழுந்து போன தேவதூதர்கள், விழுந்து போன நட்சத்திரங்கள் தேவனை துதிப்பதில்லை, தங்களை தேவர்களாக காட்டிக்கொள்ளுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சூரிய சந்திரரே, சூரியனை நம்ம விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், பூமி சூரியனை சுற்றி வருகிறது, பூமி தன்னைத்தானே சுற்றி சூரியனை சுற்றி வருகிறது, அதற்கு 1 வருடமாகிறது என்று. அப்ப சூரியன் எதை சுற்றுகிறது? பூமியை சுற்றுகிறதா? ஆம், பூமி சூரிய மண்டலத்தில் நடுவில் இருக்கிறது. சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்தும் பூமியை சுற்றி, தங்களையும் சுற்றி, சூரியனையும் சுற்றி தேவனுடைய சிங்காசனத்தை, வானாதி வானங்களின் உன்னதங்களிலே இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்தையும் சுற்றி வருகிறது, சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதான் அந்த தேவன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அதன் சுற்றுவட்ட ஓட்ட பாதையை நியமித்திருக்கிறார். மணவாளனை போல சூரியன் தனக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே தன்னைத்தான் சுற்றி, தன்னை சார்ந்த மண்டலத்தில் இருக்கிற அனைத்தையும் சுற்றி சூரியனை, தேவனுடைய சிங்காசனத்தையும் சுற்றி வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூரியன், பிரகாசம் உள்ள நட்சத்திரங்களில் ஒன்று தான் சூரியன். இதை கிரகங்கள் என்று சொல்லுகிறோம். சூரிய சந்திரரே, அதாவது சூரிய சந்திரரே என்றால் தேவகுமாரர்கள் வாசம் பண்ணுகிற, ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. தேவகுமாரர்கள் வாசம் பண்ணுகின்ற பிளானட்ஸ், அதான் பிளானட்ஸ் என்கிற கிரகங்கள், அதாவது கேருபீன்கள். தேவன் ஏதேன் தோட்டத்தின் வாசலை மனிதன் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி, மனிதனும் சாத்தானும் ஏதேன் தோட்டத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடி, ஏதேன் தோட்டத்தின் 12 வாசல்களிலும் 12 கிரகங்களை, கேருபீன்களை வைத்தார். அதன் தலைவாசல், அதன் கிழக்கு வாசலிலே வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயம் என்கிற சூரியனையும் வைத்தார். ஏன்னா யாரும் உள்ள போக முடியாது, சூரியனை தாண்டி எந்த கிரகமும் எந்த நட்சத்திரமும் உள்ள போக முடியாது, எந்த விழுந்து போன தூதர்களும் உள்ள போக முடியாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சூரிய சந்திரரே கிரகங்கள், பிளானட்ஸ், தேவகுமாரர்களின் இருப்பிடங்கள், வாழ்விடங்கள். பூமி மனிதருக்காக வாழ்விடமாக செய்து படைக்கப்பட்டது. நட்சத்திரங்களும் கிரகங்களும் தூதர்கள், தேவகுமாரர்கள் உடைய வாழ்விடங்களாக செய்து படைக்கப்பட்டது. அதான் சொல்கிறார், சூரிய சந்திரரே, அதாவது கிரகங்களே, பிளானட்ஸ், கிரகங்களே, கோளங்களே, தேவகுமாரர்களே, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அண்டவெளி, பல நூற்றுக்கணக்கான கேலக்சிஸ், பிரபஞ்சங்கள் நிறைந்திருக்கிற, அனைத்திலும் இருக்கிற வானாதி வானங்கள், வான மண்டலங்கள், அவைகளின் உன்னதங்களில் இருக்கிற அனைத்து பிரகாசம் உள்ள நட்சத்திரங்களே, தேவதூதர்களே, தேவகுமாரர்களே, நீங்கள் அனைவரும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களுக்கு ஒளியின், தம்முடைய முகத்தின் அறிவாகிய ஒளி என்கிற அந்த சாயலை, தேவ சாயலாகிய ஒளியை உங்களுக்கு சுயமாக பிரகாசிக்கும்படியாக உங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் நீங்கள் அவரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சம் அனைத்தையும், அந்தபடி அண்ட சராசரங்கள் அனைத்தையும் சுற்றி ஓடி வரத்துக்கான பாதையை உங்களுக்கு நியமித்திருக்கிறபடியினால் அவரை துதியுங்கள், அவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 4வது வசனம், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்கள், வானம் ஒன்றல்ல, வானங்கள் பல. வானாதி வானங்களே அவரை துதியுங்கள்.
ஆகாய மண்டலத்தின் மேல் உள்ள தண்ணீர்களே அவைகளை அவரை துதியுங்கள். இங்க ஒரு புதிய வார்த்தை வருகிறது. நம்ம வானங்களும் வானம் என்று தான் சொல்லுகிறோம். வானங்கள், வானாதி வானங்கள், வான மண்டலங்கள், வானாதி வானங்கள், வான மண்டலங்கள். பரிசுத்த பவுல அப்போஸ்தலன் ஒரு இடத்திலே சொல்லுவார், நான் அறிந்த ஒருவர் அவர் தான் போனார், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதை அறிந்திருக்கிறேன். போனவர் அவர் தான். நம்ம ஆசாமிகள் நாங்க போயிட்டு வர்றோம்னு தான் சொல்றாங்க, பரலோகத்துக்கு போயிட்டு வர்றோங்கிறாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், பரலோக ராஜ்யம் தேவனுடைய ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தின் வாசலை அடைத்துக் கொண்டிருப்பது வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமாகிய சூரியனும் ஏனைய 12 கோளங்கள், கிரகங்களும். ஆனா நம்ம ஆசாமிகள் என்ன சொல்லுகிறார்கள்? தங்களை பரிசுத்தவன்களாக காட்டிக்கொள்வதற்கு, தங்களை தேவனுடைய தூதுவர்களாக காட்டிக்கொள்வதற்கு நாங்க பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போய்விட்டு வந்திருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள சூரியன் விலகாத வரை பரலோக ராஜ்யத்துக்குள்ள எவனும் போக முடியாது. அது கேட்ட நம்ம அண்ணாச்சிமார் சொல்றாங்க, ஆசாமாரு என்ன சொல்றாங்க, பவுல் சரீரத்தில் இருக்கும் போதே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாரே, அங்கே பரலோகத்திற்குள்ளே போனார் என்று சொல்லப்படவில்லை, 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று தான் சொல்லுகிறார். அதுவும் அவருக்கு தெரியல, ஆவியில் இருந்தாரோ அல்லது சரீரத்தில் இருந்தாரோ. அது அவர் கனவிலே அவர் கண்ட காட்சியிலே அவர் 3ஆம் வாரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக பார்க்கிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு ஒரு தரிசன காட்சி, அவர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 3ஆம் வானம் என்பது நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். ஆகாய மண்டலத்திலே நாம் வாழுகிற இந்த பூமிக்கு மேலே காற்று மண்டலம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு அப்பால் காற்று இருக்காது. காற்று மண்டலத்துக்கு மேல் மேக மண்டலம் இருக்கிறது. அந்த மேக மண்டலம் காற்று மண்டலத்திலும் வரும். ஏன்னா மலைகளை மேகங்கள் மூடிக்கொள்ளும். மேக மண்டலத்திற்கு மேல் சந்திர மண்டலம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பூமி எனது பாதப்படி என்று தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரத்திலே நினைக்கிறேன், அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு எது? படைப்பின் தேவனாகிய கர்த்தருக்கு வானம் சிங்காசனம். அதான் வானத்திலே, வானாதி வானங்களின் உன்னதங்களிலே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவைகளெல்லாம் தேவனுடைய ரகசியங்கள். இவைகளெல்லாம் தான் வேதத்திலே மறைவாக கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆழங்களின் சத்தியங்கள். அதனால இதை கேட்டுட்டு நம்ம ஆசாமிகள் சொல்ற மாதிரி எனக்கு இது தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொல்லாத. வேதாகமத்தில் இருக்கு, எல்லாம் வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டவைகளே. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. இதாங்க பரலோக ராஜ்யம். எது பரலோக ராஜ்யம்? தேவனுடைய மணவாட்டி சபை, தேவனுடைய மணவாட்டி, வானாதி வானங்களில் இருக்கிற தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற அந்த மணவாட்டி சபை. அதான் தேவனுடைய தோட்டம், ஏதேன் தோட்டம். பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்திலே மனிதன் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அதன் கிழக்கு வாசலிலே சூரியனையும், வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமாகிய சூரியனையும், அதன் மேற்கு வாசலிலே சந்திரனையும் அவர் வைத்திருக்கிறார்.
அந்த ஸ்ரீயினுடைய அந்த பரலோக ராஜ்யம் என்கிற அந்த தாயினுடைய சிரசிலே 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும், அது ராசி மண்டலங்கள். 12 ராசி மண்டலங்கள் வானத்தில் இருக்கிறது. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், படிங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த ராசி மண்டலங்கள், அதாவது கான்ஸ்டலேஷன்ஸ், a group of stars, a numerous groups of stars. அதுல அந்த ராசி மண்டலங்களை 12 நட்சத்திரங்களாக பரலோக ராஜ்யத்தின் சிரசின் மேல் இருக்கிறது. அப்படின்னா பரலோக ராஜ்யத்தின் சிரசு தலை எதுவாக இருக்கிறது? ராசி மண்டலங்களாக இருக்கிறது. வானாதி வானங்களின் உன்னதங்களிலே காணப்படுகிற நட்சத்திர மண்டலங்களாக இருக்கிறது. அவளுடைய பாதங்களின் கீழ் சந்திரன் இருக்கிறது. பரிசுத்த பவுல் ஆவியிலே அல்லது சரீரத்திலே அவருக்கு காட்சிப்படுத்தப்பட்ட அந்த காட்சியிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கூறியிருக்கிற அந்த வார்த்தை இந்த பரலோக ராஜ்யத்தின் கால் பகுதியாகிய, அதாவது பரலோக ராஜ்யம் என்கிற தேவனுடைய மணவாட்டியினுடைய காலடி தடங்கள் பதிக்கப்பட்டிருக்கிற அவளுடைய கால்களுக்கு பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது. அந்த சந்திர மண்டலம் வரைக்கும் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பவுலப்போஸ்தலனே போகல. நம்ம பரிசுத்தவான்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு திறந்தோறும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வேதாகமத்திலே பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கினவரும் பரலோக ராஜ்யத்திற்கு ஏறி போனவரும் ஒருவரே என்று சொல்லுகிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்தவர் பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன் புறாவின் வடிவத்தில் மனிதகுமாரனாக பிறந்த இயேசுவிடம் இறங்கி தங்கினார். அதே பரிசுத்தாவியானவராகிய இறைவன் கிறிஸ்துவானவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்துவானவர், இயேசு சிலுவையிலே நின்று என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகின்ற போது இயேசு என்னும் மனிதகுமாரனோடு, தேவன் மனிதனாக பிறந்த இயேசு என்னும் மானிடகுமாரனோடு ஒன்றித்திருந்த தேவனாகிய கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர் என்னும் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நின்று கிறிஸ்துவை இயேசுவை விட்டு வெளியேறி சென்ற போது 24ஆம் சங்கீதத்திலே சொல்கிறது, வாசல்களே திறவுங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், யாரின் மகிமையின் ராஜா வருகிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராமே. அதாவது வானுலக யுத்த சேனைகள், வானுலக இஸ்ரவேலின் சேனைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட நட்சத்திர கூட்டம், வானுலகத்தின் 12 நட்சத்திர ராசி மண்டலங்களின் இருக்கிற அனைத்து தேவர்களின் அனைத்து நட்சத்திரங்களின் அதிபதியாகிய கர்த்தர், வானுலக சேனை யுத்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வருகிறார். அவருக்கு வாசல்களை திறவுங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்ப நம்ம ஆசாமிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரே உயிருடன் அக்கினி ரதத்தில். ஆம், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், உண்மை. பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா என்பது அங்கு சொல்லப்படவில்லை. சுழல் காற்றில் அக்னி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் உயிருடன். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் ஏதேன் தோட்டத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது அவர் ஏதேன் தோட்டத்தோடு யார் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. 3ஆம் வானம் பவுல் அப்போஸ்தலன் ஏறி சென்றதாக, 3ஆம் வானம் வரைக்கும் சென்றதாக கண்ட காட்சி சந்திர மண்டலத்தின் அடிப்பகுதி. பரலோகத்துக்குள்ள போகல. நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின பரிசுத்த யோவானும் வானத்துக்கு பரலோகத்திற்கு ஏறி போகல. ஆனால் அவர் கண்ட கர்த்தருடைய தூதனானவர், மனுஷகுமாரனாகிய தேவன் எனப்படுகிற மனுஷகுமாரனாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் தான், வெளிப்படுத்தி காண்பித்த காட்சியில் இங்கே ஏறி வா என்று சொல்லப்பட்டது. அவன் அங்கே ஏறி போனான். இங்கே ஏறி வந்தால் வானத்துக்கு ஏறி போனான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே அவர் காண்பித்த காட்சிகள் தான் பார்த்து எழுதுகிறான். அதுவும்
தரிசனத்திலே அவன் ஏறி போனான். அவன் ஆவியிலும் ஏறி போகவில்லை, மாம்சத்திலும் ஏறி போகவில்லை. காட்சியிலே அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்ட அந்த காட்சி என்கிற தரிசனத்திலே அவன் வானத்துக்கு ஏறி போனான். அதுபோலதான் அவன் பரலோகத்துக்கு போகல. அவன் கடைசியில சொல்றான் யோவான், இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படிக்கு அவன் காலடியிலே விழுந்தேன். அப்பொழுது அவன் அந்த தூதன், அந்த கர்த்தருடைய தூதன் சொன்னான், நீ என்னை பணிந்து கொள்ளாதே, இவைகளை காண்பிக்கும்படியாக நான் அனுப்பப்பட்ட வேலையாள் மட்டுமே, பணியாள் மட்டுமே, உன்னை போல நானும் கர்த்தருடைய ஊழியக்காரனே, நீ அவரை பணிந்து கொள் என்று சொல்லுகிறான். அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போன யோவானுக்கு, பரிசுத்த யோவானுக்கு கர்த்தர் யாரு, கர்த்தருடைய தூதன் யாருன்னு அடையாளம் தெரியாமல அவருக்கு காலில் விழுந்தான். அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, இவைகளை தனக்கு காண்பித்த தூதனை பணிந்து கொள்ளும்படிக்கு அவனுடைய பாதங்களிலே விழுந்தான். இப்படி செய்யாத படிக்கு பார், உன்னை போல் நானும் ஒரு பணியாளன், வேலைக்காரன் மட்டுமே என்று அந்த தூதன் சொன்னான். அப்படின்னா யார் காண்பிக்கப்பட்ட காட்சியிலே தான் இங்கே ஏறிவான் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அந்த காட்சியிலே அவன் வானத்திற்கு ஏறினான். அதாவது 3ஆம் வானம் வரைக்கும் போயிருப்பான், சந்திர மண்டலம் வரைக்கும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகல. நம்ம ஆசாமிகளுக்கு உண்மையும் தெரியல, நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வேத வசனங்களும் தெரியல. இதுதான் விஷயம். தங்களை பரிசுத்தவன்களாகவும் தேவனுடைய மனுஷர்களாகவும் எலியாக்களாகவும் மோசேக்களாகவும் யோவான்களாகவும் காட்டிக்கொள்வதற்காக பக்தி வேடம் போடுகிற இந்த அக்கல்ட் பிராக்டிசஸ் பண்ணுகிற, அதாவது மாய மந்திர வித்தைகள் காண்பிக்கிற இந்த கிறிஸ்தவ போலிகள், நான் பரலோகத்துக்கு போனேன், நரகத்துக்கு போனேன், நரகமும் திறக்கப்படலை, பரலோகமும் இன்னும் மனிதர்களுக்காக திறக்கப்படலை. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. இங்கே நான் இவைகளை எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், இந்த வானங்களே சூரிய சந்திரரே அவரை 4ஆம் வசனம் 148ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்கள், வான மண்டலங்கள், நட்சத்திர மண்டலங்களே அவரை துதியுங்கள். உங்களை படைத்த, உங்களுக்கு அங்க லக்கத்திட்டமாய் பேரிட்டு உங்களை அழைக்கிற, உங்களுக்கான வசிப்பிடங்களை ஏற்படுத்தி இருக்கிற, நீங்கள் வானமெங்கும் அண்டவள்ளி பிரபஞ்சமெங்கும் ஆகாயம் எரிவெங்கும் பறந்து ஓடி திரிவதற்காக உங்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, நியமித்திருக்கிற உங்கள் படைப்பின் தேவனாகிய கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது சொல்லுகிறார், ஆகாய மண்டலத்தில் உள்ள, ஆகாய மண்டலங்களின் மேல் உள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். எந்த தண்ணீர்கள் இருக்கிறது? மழையாய் பொழிகிற மழை தண்ணீர்கள் மட்டுமல்ல, நீங்கள் பல்வேறு இடங்களிலே படிக்கலாம். வானத்தின் மதகுகளை திறந்து, வானத்தின் மேக கூட்டங்கள், கார்மேக கூட்டங்கள், வானத்தின் துருத்திகள். வானத்தின் மதகுகள் வேறு, வானத்தின் துருத்திகள் வேறு. கார்மேக கூட்டத்தின் துருத்திகள், கார்மேகங்கள் துருத்திகள், துருத்திகளிலே தண்ணீர் அடைக்கப்பட்ட துருத்திகள் போல், பைகள் போல் கார்மேகங்கள் துருத்திகள் வானத்திலிருந்து மழையை பொழிகிறது. ஜலப்பிரளய காலத்திலே தேவன் பூமியின் சமுத்திரத்தின் அடியாளங்களையும் திறந்தார், வானத்தின் மதகுகளையும் திறந்தார். மழை, பெருமழை, பெருவெள்ளம், பூமி மூழ்கடிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, தேவன் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருந்த the globe, நீள்வட்ட வடிவத்தில் தண்ணீரால் நிரம்பி இருந்த இந்த பிரபஞ்சத்தை, இந்த வானத்தையும் பூமியையும் தண்ணீர்களை மேலும் கீழுமாக பிரித்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், நான் ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு, இதெல்லாம் கேட்டுட்டு இனி கொஞ்சம் பிரசங்கி மாதிரி இதெல்லாம் எடுத்து பிரசங்கிக்க போறான். இதெல்லாம் கர்த்தரங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா இதுவரை ஒருத்தனும் சொல்லல, இனி சொல்லுவான். இதெல்லாம் எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன், அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்,
பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கும் ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு, ஆகாய மண்டலங்களுக்கு மேலிருக்கும் தண்ணீருக்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. 8ஆம் வசனம், தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் 9ஆம் வசனம், வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேர கடவது என்றார், வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 10ஆம் வசனம், தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இந்த மேலே ஆகாய விரிவிற்கு மேலே பிரிந்த தண்ணீர் இருக்கிறது இல்லையா, அதற்கு வானம் என்று பெயரிட்டார். ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற அந்த தண்ணீர்களுக்கு வானம் என்று பெயரிட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். சங்கீதம் 148ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பிற்பகுதி, ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். இந்த பூமியை, வானத்தையும் பூமியையும் மூடிக்கொண்டிருந்த தண்ணீர்களில் ஆகாய விரிவை, தண்ணீர்களின் நடுவிலிருந்து ஆகாய விரிவையும் கீழே பிரிந்த தண்ணீர்களின் ஆழத்திலிருந்து வெட்டாந்தரை என்கிற பூமியையும் வெளிப்படுத்தி தந்த தேவன் ஆகாய விரிவிற்கு மேலே பிரிந்த தண்ணீர்களை வானம் என்று பெயரிட்டார். அந்த வானங்களிலே தான், ஆகாய மண்டலங்களுக்கு மேலே அந்த ஜலம், தண்ணீர்கள் நிரம்பி இருக்கிறது. அந்த தண்ணீர்களின் மேல், ஆகாய மண்டலங்களுக்கு மேல் இருக்கிற தண்ணீர்களின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் ஆவியாய்த்தான் இருக்கிறார். ஆவியாயும் ஜீவனாயும் ஒளியாகவும் இருக்கிறார். அவரிலிருந்து தான் வெளிச்சம் பெறப்பட்டது. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் அவருக்குள்ளிருந்து வெளியே பிரகாசித்தது. அவர்தான் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற, சமுத்திர ஜலத்தின் மேல் அல்ல. அவர் பூமியின், சமுத்திரத்தை, வானத்தையும் பூமியையும் மூடியிருந்த தண்ணீர்களின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருந்த பகுதி தான் வானமண்டலங்களின் உன்னதங்களாக இருக்கிறது. அப்படி என்றால் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, அந்த தண்ணீர்களின் மேல் தான் ஆவியானவர், ஆவியாயிருக்கிற தேவன் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 அல்லது 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 2ஆம் வசனம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியாயிருக்கிற தேவன், ஒளியாயிருக்கிற தேவன் வானாதி வானங்களின் உன்னதங்களிலே ஆகாய மண்டலங்களின் மேல் விட்டிருக்கிறார். இந்த ஆகாய மண்டலங்களின் மேல் உள்ள தண்ணீர்களே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆகாய மண்டலங்களின் மேல் இருக்கிற தண்ணீர்களுக்கு தேவனை சுமக்கிற, தேவனுடைய சிங்காசனமாயிருக்கிற அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆகவே ஆகாய மண்டலங்களின் மேல் இருக்கிற தண்ணீர்களே கர்த்தரை, ஆவியாயிருக்கிற உங்கள் படைப்பின் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 5ஆம் வசனம், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. வானாதி வானங்களில், வான மண்டலங்களில், ஆகாய மண்டலங்களில், ஆகாய மண்டலத்தின் தண்ணீர்களில் காணப்படுகிற அனைத்தும், படைக்கப்பட்ட வஸ்துக்கள் அனைத்தும் கர்த்தரை துதிக்க கடவது என்று சொல்லுகிறார். அவர் கட்டளையிட, ஏனெனில் அவர் கட்டளையிட்டபடியினால் உண்டாக கடவது என்று கட்டளையிட்டபடியினால் அவைகள் அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருடைய வாயின் வார்த்தை ஆம், ஆமேன் என்கிற, உண்டாகுக, உண்டாக கடவது என்கிற அந்த ஆதி திரு வார்த்தையாகிய ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அந்த தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஓம், ஆம், ஆமேன் என்கிற அந்த வார்த்தை சகலவற்றையும் சிருஷ்டித்தது. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள்.
அந்த வார்த்தையானவராகிய கர்த்தரை துதியுங்கள், ஆவியானவராயிருந்த கர்த்தரை துதியுங்கள், ஒளியானவராயிருந்த கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். வானாதி வானங்களுக்கும் வானமண்டலங்களுக்கும் அவைகளிலே காணப்படுகிற அனைத்து படைப்புகளுக்கும் அவைகளும் அனைத்தும் நிலைத்து நிற்கும்படியாக ஒரு மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்திருக்கிறார். அவைகள் பறந்து ஓடி திரிவதற்கான பாதைகளையும் அவைகளுக்கான பிரமாணங்களையும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கத்தக்கதான பிரமாணங்களையும் அவைகளுக்கு நியமித்திருக்கிறார். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், நான் செய்தியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். அந்த 6வது வசனத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இது எதுவரைக்கும் இருக்கும் என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அவர் சாத்தானை பார்த்து, இருளின் அதிபதியாகிய சாத்தானை பார்த்து கேட்கிறார். அதாவது, உங்கள் பார்வையிலே நீங்கள் ஒளியின் தூதன் என்று சொல்கிறீர்களே, ஒளியின் தூதன் சாத்தான் என்று. ஒளியின் தூதன் சாத்தானே அல்ல, ஆராதனை கூட்டத்து தலைவனாகிய விடிவெள்ளியாக, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி நட்சத்திரமாக இருந்த ஆராதனை கூட்டத்து தலைவனாகிய லூசிபர் என்கிற அந்த சாத்தான், இருளின் அதிபதியை பார்த்து சொல்லுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். குறித்த நேரங்களில் பகற்காலத்துக்கும் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால், அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தின் மேல் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமல் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். 22ஆம் வசனம். வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படக்கூடாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். 25ஆம் வசனத்திலே, அதாவது கர்த்தர் 24ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று. ஒரு வம்சம் தாவீதின் அரச குல வம்சம், ஒரு வம்சம் லேவியர் ஆசாரியர் முதலான ஆசாரிய குல வம்சம். ஆக 2 வம்சங்களையும் தேவன் வெறுத்து போட்டார் என்று இந்த பூமியின் ஜனங்கள் சொல்லி, தங்களுக்கு முன்பாக என் ஜனம், அதாவது ஆசாரிய குலமாகிய யூதர்களும் அரச குலமாகிய யூதர்களும் ஆசாரிய குலமாகிய ஆரோனுடைய சந்ததிகளும் லேவியர்களும் ஒரு ஜாதி அல்ல என்று அதை தூசிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ? இவர்கள் ஒரு ஜாதி என்று எண்ணப்படத்தக்கவர்கள் அல்ல. அதாவது இங்க பிராமணியம் சொல்வது போல பஞ்சமர்கள், ஜாதியில் சேராதவர்கள், ஜாதி என்று எண்ணப்படக்கூடாது, தீட்டுப்பட்டவர்களாக பஞ்சமர்களாக எண்ணப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 2 ஜாதிகள். ஒன்று யூத அரச குலத்தாரும், இன்னொன்று தேவனுக்கு முன்பாக நாள்தோறும் தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி அவருக்கு பணிவிடை செய்கிற லேவியர்களும் ஆசாரியர்களும். இந்த 2 வம்சமும் இன்றைக்கு ஒரு ஜாதி அல்ல என்று இந்த உலகத்தின் ஜனங்களால், ஆரியர்களால், சாத்தானுடைய சந்ததிகளால் வர்ணிக்கப்படுகிறார்கள் பஞ்சமர்கள் என்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜாதி அல்ல. பஞ்சமர்கள் என்றால் எந்த ஜாதியிலும் அடங்காதவர்கள், எந்த ஜாதிக்குள்ளும் சேர்க்கப்படாதவர்கள். இதானே? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் தேவனுடைய மக்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அது என்ன சொல்லுகிறார்? அதற்காக
வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தை குறித்தும் ராக்காலத்தை குறித்தும் நான் பண்ணின உடன்படிக்கை, அதாவது பிரமாணம், உடன்படிக்கையின் பிரமாணம் அற்று போகிறது உண்டானால் அப்பொழுது நான் இந்த சந்ததியை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா இதை அழிக்கணும்னா சாத்தான் அதுக்கு தான் ட்ரை பண்றான். விஞ்ஞானிகளும் அதற்குத்தான் ட்ரை பண்ணுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். பகலுக்கும் இரவுக்கும், பகலை இரவாக்கவும் இரவை பகலாக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். சூரியன் கிழக்கிலே உதிக்கிற சூரியனை மேற்கிலே உதிக்க வைக்கலாம் என்று பார்க்கிறார்கள். நடக்காதுங்க. இது என்றென்றைக்கும் சதா சர்வ காலமும் தேவன் நியமித்த காலம் வரை, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கப்படும் வரை, இன்று நீங்களும் நானும் காண்கிற இந்த வானமும் வானங்களும் வானாதி வானங்களும் வான மண்டலங்களும் அவைகளில் உள்ள யாவும் நிலைத்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுவரை அவைகள் அனைத்தும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் நானும் அவரை துதிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானார். வேறொரு செய்தியோடு, பூமியும் பூமியில் உள்ளவைகளும் கர்த்தரை துதிப்பது எப்படி, அதுக்கு துதிக்க வேண்டுமா என்பதை குறித்து அடுத்த செய்தியில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும் என்றால் இந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேளுங்கள். பிற்பாடு உங்களில் யாராகிலும் விரும்பினால் இவைகளை யூடியூபில் பேர்னிங் டார்ச் இன் தமிழ் அல்லது எரிகிற தீவட்டி என்கிற யூடியூப் சேனலிலே நீங்கள் உங்களை சேர்ந்து அதில் உங்களை சப்ஸ்கிரைப் செய்து அதில் இணைந்து கொள்ளுங்கள். அந்த செய்திகளையும் கேளுங்கள். மன விருப்பம் உள்ளவர்கள் மட்டும். ஒருவேளை எனக்கு யூடியூபில் இருந்து பணம் வரும் அதுக்காக கேட்குறான் இல்லை, மொத்தம் 418 பேர் தான் இருக்கிறாங்க. அது 100 பேர் கூட அந்த செய்திகளை பார்ப்பதில்லை. மன விருப்பம் இருந்தால் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்கள். மன விருப்பம் இல்லாதவர்கள் விட்டுவிடுங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.